முஃமின்களுடைய சில பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுர்கான்ல சொல்லி கொண்டு வருகிறான். அதில் முக்கியமான ஒரு பண்பு தான் அல்லாஹ் சூரா ஃபுர்கான்ல 68வது 70வது வசனம் வரை கூறுகிறான். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹுடன் இன்னொரு இறைவனை அவர்கள் அழைக்க மாட்டார்கள். இது முஃமினுடைய சிஃபத். இதே போல வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த உயிரையும் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் அவர்கள் கொல்ல மாட்டார்கள். உரிமை என்று சொன்னால் இஸ்லாத்தில் பல சந்தர்ப்பங்களில் குற்றவியல் சட்டங்களை எடுத்து பார்த்தால் கொலை யாராவது செய்துவிட்டால் அதற்குரிய தண்டனை என்ன? அவரை கொலை செய்ய வேண்டும். இதே போல திருமணம் முடித்து யாராவது ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டால் அவரை கல்லால் அடித்து கொல்லும்படி இஸ்லாம் கூறுகிறது. ஆகவே இப்படி எந்தெந்த குற்றவியல் சட்டங்களுக்கு கொலை என்பது சட்டமாக இருக்கிறதோ இப்படியாப்பட்ட காரணமும் இல்லாமல் யார் ஒரு உயிரை அநியாயமாக கொள்கிறாரோ அது பெரும் பாவம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் கூறுகிறான், முஃமினுடைய சிஃபத் என்ன? இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அந்த சட்டங்களுக்காக குற்றவியல் தண்டனைக்காகவே அன்றி எந்த ஒரு உயிரையும் அவர்கள் அநியாயமாக கொள்ள மாட்டார்கள். இதே போல வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு வமை யஃஅல் ஸாலிக், யார் இந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, இதே போல அநியாயமாக கொலை செய்கிறது, இதே போல விபச்சாரம் செய்யக்கூடிய இந்த பாவங்களை செய்கிறாரோ வமை யஃஅல் ஸாலிக யல்கா அஸாமா, அவர் தண்டனையை சந்திப்பார். எப்படியாப்பட்ட தண்டனை? யுதாஅஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே இந்த தண்டனை அவருக்கு இரட்டிப்பாக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். தண்டனை இரட்டிப்பாக்கப்படும். இணை வைத்தால், அநியாயமாக கொலை செய்தால், விபச்சாரம் செய்தால் தண்டனை டபுள் மடங்காக மாறும் என்று அல்லாஹ் கூறுகிறான். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, இதே போல இழிவடைந்த நிலையில் நரகத்திலேயே இவர் நிரந்தரமாக இருப்பார் என்று அல்லாஹ் கூறுகிறான்.